ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டிஐஜி வருண்குமார் வழக்கில் சீமான் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் வழங்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. சீமான் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறது. மாலை 5 மணிக்குள் சீமான் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், நீதிமன்ற உத்தரவின் விவரம் என்ன? பூங்குழி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி எஸ்பியாக இருந்த வருண்குமார் சீமான் மீது திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மிக முக்கியமாக தன்னையும் தன் மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் அவர் இணையதளத்தில் அவருடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றவர்களாம் அவதூறாகவும் அசிங்கமாகவும் செய்திகளை வெளியிட்டு அவருக்கு களங்கம் விளைவிப்பதாக அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிபதி ஏற்கனவே அப்பொழுது எஸ்பியாக இருந்த வருண்குமார், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சாட்சி சொன்னவர்களிடம் தொடர்ந்து அவர்கள் இதற்கு நீதிபதி நேரடியாக வாக்குமூலத்தை பெற்றனர். அதன் பிறகு தற்பொழுது சீமான், அதாவது இன்று அந்த வழக்கு விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டு சீமான் ஏற்கனவே 19/2 அன்று அவர் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தாங்க. அதையும் அடுத்து அவர் வழக்கறிஞர் மூலமாகவே அவர் தன்னுடைய பதிலை கொடுத்து வந்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி இன்று மாலை 5 மணிக்குள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அவர் 5 மணிக்குள் ஆஜராகவில்லை என்றால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி கடுமையாக அவர் உத்தரவிட்டு இதனை இந்த உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். ஏனென்றால் இதில் இவர் தினமும் வணக்கம் சொல்லுவதற்காக இந்த வழக்கு நடத்தவில்லை. இந்த வழக்கு உடனடியாக இதற்கு அடுத்த கட்ட விசாரணை மேற்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகவே அவர் உடனடியாக ஆஜராக வேண்டும். ஒவ்வொரு முறையும் வாய்தா வாங்கி அடுத்த முறை செல்லக்கூடாது என்பதுதான் நீதிபதியோட கண்டிப்பான உத்தரவு என்று வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று மாலை எஸ்பியாக இருந்த பொழுது வருண்குமார் தொடர்ந்த வழக்கு, அவர் இப்ப தற்போது திருச்சி சரக டிஐஜியாக வருண்குமார் இருக்கிறார். இந்த நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு சீமான் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.